Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா அவல் வடை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறது அப்படினு. இன்னைக்கு நான் 1 கப் அளவு சிவப்பு அவல் எடுத்துர்க்கேன். நீங்க வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அத இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ள போறேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி ஊத்தி 15 ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. இது கொஞ்சம் பெரிய அவலா இருந்துச்சு அப்படினு சொன்னா நீங்க 20 நிமிஷம் வைக்கலாம். அப்படி இல்ல மெல்லிசான அவலா இருந்தா 15 நிமிஷமே போதும். பாருங்க after 20 minutes நல்லா உதிரியா வந்திருக்கு. தண்ணி எல்லாமே அதை அப்சார்ப் பண்ணிட்டு இப்போ இன்னமும் தண்ணி இருக்குதுல்லுக்கு அதை நாங்க புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். கையால நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே நாங்கள் வடை பொரிக்கிற நேரம் அது எண்ணெயை கூடையாக குடிச்சிரும். அதனால் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லாவே புளிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ புளிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 வெங்காயம் நல்ல சின்னதாக சாப் பண்ணது சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் சின்னதாக கட் பண்ணது, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு காரம் போதுமாக இருந்தால் இது ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இதுக்குள்ளே தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கீரை வேணும்னா கீரை கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மாசி ஆட் பண்ணிங்கன்னா அதை விட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிக்கொள்ளுங்க. வடை மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் நல்லா தண்ணியை புளிஞ்சு எடுக்கிறதால பாருங்கள் பிடிச்ச உடனே நல்லா பிடிப்படுது. அப்படி இல்லாட்டி சலசலன்னு இருக்கும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அதனால் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிற முறை தான் முக்கியம். நல்லா செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது. உங்களோட வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இதை செஞ்சு கொடுங்க. ஈஸியாக 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீட்டில் அவல் மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இது என்னத்தால் செஞ்சுருக்கோம் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஆயிலை ஹீட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லாவே சூடாகணும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு வடையாக அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. கடலைமா அரிசிமா எல்லாம் போட்டதால் இந்த வடை பொரிக்கிற நேரம் உடையாமல் நல்லா பைண்டாகி இருக்குது. பாருங்கள் நாங்கள் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததால் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை. இது பாருங்கள் சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. ஒவ்வொன்றா எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக டீ காஃபி எதோடு வேணும்னாலும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொரிச்சு போட்டிருக்கேன். இதை நான் இஞ்சி மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிளெயின் டீயோடு தான் என்ஜாய் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து அழகாக இருக்குது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர். பை.